ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஸ்ரீமத் வரவர முனையே நமः. திருவல்லிக்கேணியிலே நடந்து வருகின்ற 7 நாள் தெப்போற்சவத்தின் இறுதி நாள் இன்றைய நாள் ஸ்ரீ கஜேந்திரவரதர் முதலில் தெப்பத்திலும் பிற்பாடு மாட வீதிகளிலும் புறப்பாடு கண்டருளுகின்ற அற்புதமான வைபவங்களை நாம் தற்சமயம் சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். மீனமர் பொய்கை நாள்மலர் கொய்வான் வேட்கையினோடு சென்னழிந்த கானமர் வேழம் கையெடுத்தலர கரா அதன் காலினைக் கதுவ ஆனையின் துயரம் தீரப் புள்ளூர்ந்து சென்னனின் ஆழிதொட்டானை தேனமர் சோலை மாடமாமயிலை திருவல்லிக்கேணி கண்டேனே என்று திருவல்லிக்கேணி ஸ்ரீ கஜேந்திரவரதருக்கு மங்களாசாசன பாசுரத்தை அருளி செய்துள்ளார் திருமங்கையாழ்வார். மீனமர் பொய்கை நாள்மலர் கொய்வான் வேட்கையினோடு சென்னழிந்த கானமர் வேழம் என்றபடிக்கு அந்த காடுகளிலே வசிக்கின்ற ஒரு யானை, அந்த யானையானது எம்பெருமானுக்கு ஆற்றுகின்ற அந்த கைங்கரியத்திலே மிக்க வேட்கையை உடையதாக இருந்தது. அந்த கைங்கரியம் விஷயமாகவே மீனமர் பொய்கை நாள்மலர் கொய்வான் என்றபடிக்கு அருகிலே மீன்கள் வர்த்திக்கின்ற ஒரு பொய்கை கரைக்குள்ளே இறங்கியது. அப்பொழுது அலர்ந்த ஒரு புஷ்பத்தை எடுத்துக்கொண்டு எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்பதற்காக சென்றது. அப்படி அது சென்ற சமயத்திலே கராவதன் காலினைக் கதுவ என்றபடிக்கு ஒரு முதலையானது அதனுடைய காலை பிடித்து கொண்டதாம். அப்படி முதலையின் வாயில் அகப்பட்டு கொண்ட யானையானது தன்னை விடுவித்து கொள்ள எவ்வளவோ போராடியது. ஆனால் அதனால் தன்னை விடுவித்து கொள்ள இயலவில்லை. அது மட்டுமன்னி மற்ற யானைகள், அதற்கென இருக்கின்ற பந்துக்களான மற்ற யானைகள் கூட அதனை விடுவிக்க போராடின. அவற்றாலும் அந்த யானையை விடுவிக்க இயலவில்லை. தாயே தந்தை என்னும் தாரமே களிமக்கள் என்னும் நோயே பட்டொழிந்தேன் என நம்முடைய பந்துக்கள் எல்லாம் நம்மை ஒரு பொழுதும் ஆபத்து காலத்தில் ரட்சிப்பவர்களாக இருப்பதில்லை. அப்பொழுது எம்பெருமானே நமக்கு ரக்ஷகன், உற்றபோது அன்னி நீங்கள் ஒருவனின் உணரமாட்டீர் என்றபடிக்கு ஆபத்து காலம் நமக்கு ஏற்படும் பொழுது நம்மை அந்த துன்பத்திலிருந்து விடுவிக்க வல்லவன் எம்பெருமானே என்பதை அறிந்து கொண்டது அந்த யானையானது. அப்படி அறிந்து கொண்டு நாராயணாவோ மணிவண்ணா நாகனையாய் வாராயன் ஆரிடரை நீக்காய் என்று கானமர் வேழம் கையெடுத்தலர என்றபடிக்கு அந்த யானையானது ஆதி மூலமே என்ன அந்த எம்பெருமானை நோக்கி அலற, அப்படி யானையானது தன்னை ரட்சிக்க வேண்டும் என்று அலறியதை கேட்டு எம்பெருமான் தானும் உம்பரால் அரியலாக ஒளியுளார் ஆனைக்காகி செம்புலால் உண்டு வாழும் முதலமேல் சீறி வந்தார் என்றபடிக்கு ஓடோடி வந்தான். ஆனையின் துயரம் தீரப் புள்ளூர்ந்து சென்னு நின்று ஆழிதொட்டான் என்று ஆழ்வார்தனை அருளி செய்கின்றாரே. அப்படி அந்த பொய்கைக்கரைக்கு அருகிலே வந்து தன்னுடைய சுதர்சன ஆழ்வானை முதலையின் மீது பிரயோகித்து அந்த முதலையை கொன்று யானையை விடுவித்தான். யானையின் துயரை தீர்த்து அருளினான் என்ன பார்க்கின்றோம். அப்படி யானையின் இடர் தீர்த்த எம்பெருமானை தேனமர் சோலை மாடமாமயிலை திருவல்லிக்கேணி கண்டேனே என்றபடிக்கு இங்கே அந்த கஜேந்திரவர்தனை திருவல்லிக்கேணியிலே தரிசிக்கப் பெற்றேன் என்ன திருமங்கையாழ்வார் தானும் மங்களாசாசனங்கள் அருளி செய்கின்றார். இப்பாசுரத்தாலே ஆனையின் துயரம் தீரப்புள்ளூர்ந்து என்றபடிக்கு யானையின் கூக்குரல் கேட்ட மாத்திரத்திலே வைகுண்டத்திலிருந்து புறப்பட்டு கருடன் மேலேறி அரைகுலைய தலைகுலைய ஓடோடி வந்தானே எம்பெருமான். அப்படி கருடன் மேலேறி வந்தானே அந்த நித்திய கருட சேவையிலே திருவல்லிக்கேணியிலே ஸ்ரீ கஜேந்திரவரதர் எற்றைக்கும் நமக்கு காட்சி தந்தருளுகின்றார். தன்னுடைய அருளை பக்தர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றார். சென்னு நின்று ஆழி தொட்டான் என்று பார்க்கின்றோமே. அந்த யானையை ரட்சிப்பதற்காக எம்பெருமான் சுதர்சன ஆழ்வானை ஏவி முதலையை கொன்றான் என்று பார்க்கின்றோமே. அந்த திருக்கோலத்தோடே இன்று எம்பெருமான் தானும் தெப்பத்திலே புறப்பாடு கண்டருளை பிற்பாடு மாடவீதிகளிலே புறப்பாடு கண்டருளை பக்தர்களை எல்லாம் என்ப வெள்ளத்திலே ஆழ்த்தி அருளினான். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீர் திருவடிகளே சரணம். திருமையமலை ஆளராமானுஜயர் சுவாமி திருவடிகளே சரணம்.